அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் கிளப் சேனல். ஸோ இன்றைக்கி நாம் என்ன பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவோட இரு கரங்களாக இருக்கக்கூடிய ஒரு 2 கார்பரேட் கம்பெனிகள் இந்த கம்பெனிகளோட ரொம்ப போட்டி போட்டுக்கிட்டு இதில் இருக்கிற ஒரு சில ரகசியங்களை அவங்க எப்படியாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி மேல்மட்ட குழுவெல்லாம் கூட்டி அவங்க இந்த கம்பெனியில் இருக்கிற சீக்ரெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு நாம் யூஸ் பண்ணி ஃபியூச்சர்ஸ்க்காக நம்ம கம்பெனியை கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ஒரு பவர் ஸ்ட்ரக்சர் கம்பெனி தான். இந்த கம்பெனியோட போட்டி போடுற இன்றைக்கி இருக்கிற நம்ம பிரதமரோட அரசாங்கத்தின் இரு கரங்களாக இருக்கக்கூடிய கம்பெனி என்ன அப்படின்றதே உங்களுக்கு தெரியும். அது ரெண்டுமே குஜராத்தியன்ஸ் கம்பெனி தான். அந்த கம்பெனியும் பார்த்திங்கன்னா பவர் ஸ்ட்ரக்சர் கம்பெனி தான். இந்த கம்பெனியும் பவர் ஸ்ட்ரக்சர் கம்பெனி தான். ஸோ இந்த கம்பெனி என்ன கம்பெனின்னு பார்த்திங்கன்னா ட்ரோன் பவர் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பவர் செக்டர் கம்பெனி தான். இவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் மட்டும் கிடையாது, அவங்க பவர் ஸ்டேஷனும் வச்சு தர்றாங்க. இந்த பவர் ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா அவங்க தேவைப்படுற இடம் எவ்வளோன்னு கேட்குறாங்கன்னா 300 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 500 ஸ்கொயர் ஃபீட் வரையும் தான் கேட்குறாங்க. இந்த 300 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 500 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ இதை தான் அந்த 2 கம்பெனிலையுமே ஃபஸ்ட்டு பார்த்தாங்க. அந்த இந்தியாவின் இரு கரங்களாக இருக்கக்கூடிய கார்பரேட் கம்பெனிகள் எப்படி இந்த 500 ஸ்கொயர் ஃபீட்டில் இவங்க சார்ஜ் ஸ்டேஷனும் வச்சு தர்றாங்க, பேட்டரி ஸ்வைப்பிங் டிவைஸும் வச்சு கொடுக்குறாங்க அப்படின்றது தான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கம்பெனிகள் என்ன செய்கிறாங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அதுக்கடுத்து இந்த கம்பெனிகளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய அந்த இரு கரங்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ ட்ரோன் பவர் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்ற கம்பெனி தான் இன்றைக்கி நம்ம பிஸ்னஸாக எடுத்து பார்க்க போகிறோம். இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா 2 லட்ச ரூபாலேருந்து 5 லட்ச ரூபா வரையும் முதலீட்டில் நமக்கு ஒரு பவர் ஸ்டேஷன் வச்சு கொடுக்குறாங்க. இந்த பவர் ஸ்டேஷனுக்கு அதிகப்படி தேவையான இடம் பார்த்திங்கன்னா 300 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 500 ஸ்கொயர் ஃபீட் வரையும் தான் அவங்க கேட்குறாங்க. ஸோ 2 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரையும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 300 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 500 ஸ்கொயர் ஃபீட் வரையும் இடத்துல ரொம்ப பண்ணி கொடுக்குறாங்க. அப்படின்றப்போ ரேட்டு தான் உங்களுக்கு கூட தெரிகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, இல்லை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க, 50,000 முதலீட்டில் இந்த மாதிரி ஸ்டேஷன் நாங்கள் வச்சு கொடுக்குறோம் அப்படின்னு. ஸோ இந்த கம்பெனி ரொம்ப ஃபியூச்சர்ஸ்க்காக போகிறதுக்கான காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 500 ஸ்கொயர் ஃபீட் இடத்துலையே இவங்க 2 விஷயம் பண்ணி கொடுக்குறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் ஸ்டேஷன் வச்சு கொடுக்குறாங்க. நம்ம நார்மலாக காரை கொண்டு போய் நிறுத்திட்டு சார்ஜ் பின் எடுத்து சார்ஜ் போட்டு வர்ற மாதிரி இருக்கிறது தான் சார்ஜிங் ஸ்டேஷனு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா பேட்டரி ஸ்வைப்பிங் டிவைஸ் அப்படின்றது வச்சு கொடுக்குறாங்க. அந்த ஒவ்வொரு டிவைஸ்லையும் பார்த்திங்கன்னா 12 பேட்டரி வைக்கிற மாதிரி இவங்க செட் பண்ணி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு பேட்டரிக்குமே பார்த்திங்கன்னா 1 கிலோவாட்ஸ்லேருந்து 2 கிலோவாட்ஸ் வரையும் ரெடி பண்ணுற மாதிரி இன்ஹவுஸ் R&D அப்படின்ற ஒரு டெக்னாலஜி. அதாவது பார்த்திங்கன்னா இந்த நார்மலாக அந்த ஸ்டேஷன் வச்சாலே, பவர் ஸ்டேஷன் வச்சாலே இதுக்கு அதிகப்படியான கரண்ட் நமக்கு செலவாகும். அதுதான் எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம கரண்ட் யூஸ் பண்ணுறோமோ யூஸ் பண்ணலையோ அது EB காரங்களுக்கு பிரச்சனை இல்லை. மினிமம் சார்ஜில் கரண்ட் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும். அந்த மினிமம் சார்ஜில் நம்ம கண்டிப்பாக கட்டியாகணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மினிமம் ஆவரேஜ் கரண்ட் பில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக 4000 சில்லரூவாலேருந்து 7000 வரையும் செலவாகுது. நம்ம யூஸ் பண்ணாலும் சரி, யூஸ் பண்ணலாட்டி சரி, நம்ம யூஸ் பண்ணுற அந்த கேபிள் இருக்குது பார்த்திங்களா, அந்த டிவைஸ்க்கு யூஸ் பண்ணுற கேபிள்ஸ் கரண்ட்டை இழுத்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாமே பார்த்திங்கன்னா சிறு குறு தொழில் பண்ணுறவங்க, தொழில் பட்டியலில் ஒரு சின்ன தொழில் வச்சுருக்கிறவங்க, இல்லை சொந்தமாக டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருக்கிறவங்களுக்கு நல்லாவே இந்த பிஸ்னஸ் பற்றி இந்த மினிமம் ஆவரேஜ் பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் கண்டிப்பாக நம்ம கரண்ட் பில் கட்டி தான் ஆகணும். அன்றைக்கி நமக்கு அது செலவு தான் ஆகும். நாம் நார்மலாக எல்லாத்தையும் போய் இந்த பிஸ்னஸ்க்கு நீங்கள் சார்ஜ் போட்டுங்க, நீங்கள் பேட்டரி ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்லாம் நம்ம யார்ட்டையுமே சொல்லி கூப்பிட்டு வந்துகிட்டே இருக்க முடியாது. ஏன்னா இது அப்படிப்பட்ட பிஸ்னஸும் கிடையாது. இவங்க பார்த்திங்கன்னா இன்ஹவுஸ் R&D அப்படின்ற ஒரு ஃபியூச்சரிக்கான ஒரு அட்வான்ஸ்டான டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா 3 பீஸ் கரண்ட் தான் இதுக்கு செலவாகும். ஆனால் இவங்க 3 பீஸ் கரண்ட்டு 2 பீஸ் கரண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அது எப்படி முடியும் அப்படின்றது தான் இந்த இரு கரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய போட்டியாக இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இவங்க 500 ஸ்கொயர் ஃபீட் இடத்துல இந்த சார்ஜிங் ஸ்டேஷனும் வச்சு கொடுத்து பேட்டரி ஸ்வைப்பிங் டிவைஸும் எப்படி வச்சு கொடுக்குறாங்க அப்படின்றது ஒரு சந்தேகமாக இருக்குது. இப்போ நார்மலாகவே பார்த்திங்கன்னா 500 ஸ்கொயர் ஃபீட் இடன்றது ஒரு சின்ன கால்குலேட் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் வீட்டில் உட்காந்து கேட்டுட்ருக்கீங்கன்னா, உங்கள் வீட்டு சுவர்கள் இருக்குது பார்த்திங்களா, சைடில் வலது பக்கம், இடது பக்கம், முன்னாடி, பின்னாடி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செவருமே 100 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்கும். ஸோ 4 பக்கமும் சேர்த்தா 400 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்குது. இந்த 400 ஸ்கொயர் ஃபீட்டோட சேர்த்து ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் சேர்த்துக்குங்க, மொத்தம் 500 ஸ்கொயர் ஃபீட். இந்த 500 ஸ்கொயர் ஃபீட் இடத்துக்குள்ளே சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது. அதோட பார்த்திங்கன்னா பேட்டரி ஸ்வைப்பிங் டிவைஸும் வச்சு கொடுத்துட்றாங்க. 10 கார் நின்னாலே இந்த 500 ஸ்கொயர் ஃபீட்டுன்றது கொஞ்சம் இடைஞ்சலாகவே இருந்தாலும் 10 கார் தாராளமாக 500 ஸ்கொயர் ஃபீட்டில் நிறுத்தினாலும் மிச்சம் எப்படி பேட்டரி ஸ்வைப்பிங் டிவைஸ்க்கு நமக்கு இடம் பத்தும். நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டிவைஸ் வைக்க முடியாது. ஏன்னா ஒரு டிவைஸில் 12 பேட்டரி மட்டும்தான் சார்ஜ் பண்ணுற மாதிரி இவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு 5 நாள் வச்சாகணும். ஏன்னு பார்த்திங்கன்னா
பின்னு வந்து சார்ஜ் பண்ணிட்டு போகிறவங்களோட பேட்டரி வந்து அவங்களோட பேட்டரி வச்சுட்டு சார்ஜ் ஆன பேட்டரி எடுத்துகிட்டு போகிறவங்க தான் அதிகம். சில பேர் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் பக்கத்தில் இல்லை வேறு ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் மால் பக்கத்தில் இந்த மாதிரி சார்ஜிங் ஸ்டேஷன் வச்சுருப்பாங்க. அந்த சார்ஜ் பண்ணுறவங்க வந்து இந்த ஸ்டேஷனில் வந்து நிறுத்திட்டு சார்ஜ் போட்டுட்டு அவங்க ஏதாவது ஷாப்பிங் பண்ண போயிடுவாங்க, சாப்பிட போயிடுவாங்க, இல்லாட்டி அவங்களோட ஓன் ஒர்க்கு பர்சனல் ஒர்க்கு ஏதோ ஒன்று பார்க்க போயிடுவாங்க. அவங்களுக்கு மாதிரி ஆளுகளுக்கு வந்து இது வந்து ஒரு பெருசாக தெரியாது. ஆனால் நார்மலாக இருக்கிற ஆளுங்க நம்ம எல்லாமே என்ன செய்ய பார்ப்போம்னா, பேட்டரி கொண்டு எம்டி பேட்டரியை அந்த டிவைஸில் வச்சுட்டு அதில் இருக்கிற பேட்டரி எடுத்துகிட்டு நம்ம வந்துடலாம் அப்படின்றத நம்மளோட கணக்காக இருக்கும். ஸோ இவங்க வந்து இந்த 500 ஸ்கொயர் ஃபீட்டில் எப்படி இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த இரு காரங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. ஸோ அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது மட்டும் இல்லாமல் இன்ஹவுஸ் R&D அப்படின்ற டெக்னாலஜி என்ன அப்படின்றத தேடிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் நார்மலாக இன்ஹவுஸ் R&D அப்படின்ற நெட்டில் சர்ச் பண்ணால் கூட அது வேறு ஏதோ ஒரு டாபிக் தான் காட்டுமே தவிர இவங்க யூஸ் பண்ணுற அந்த டெக்னாலஜி காட்டாது. ஸோ அவங்க சொன்ன அந்த டெக்னாலஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 பீஸில் வர்றது, அதாவது ஹெவி வோல்டேஜில் வர கரண்ட்டை வந்து நாங்கள் 2 பீஸில் கொடுக்குறோம். இதில் வந்து கரண்ட்டுன்றது உங்களுக்கு அதிகமாக செலவாகாது. ஸோ கரண்ட் பில்லையும் உங்களுக்கு நாங்கள் மிச்சப்படுத்தி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் எதுவும் நமக்கு கொடுக்க போகிறதில்ல, எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே வாங்க போகிறதில்ல. இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா சிம்பிளான கம்பெனியாக இருந்தாலும் ஆரம்பத்துலேயே பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு ஸ்டாண்டர்டான மூவ் வந்து நமக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, சின்ன கம்பெனியாக இருந்தாலும் பெரிய கம்பெனி இவங்களோட போட்டி போடுற ரேஞ்சுக்கு இவங்க இருக்கிறாங்க. இவங்களோட பேலன்ஸ் ஷீட்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இவங்க வெப்சைட்டுக்குள்ளே நாங்கள் போய் கேரியர் என்ன இருக்குது, எபோட்டில் என்ன இருக்குது அப்படின்றது நாங்கள் தேடி பார்த்தப்போ ஸோ இந்த மாதிரி மேலும் பல விஷயங்கள்லாம் நிறையா தெரிஞ்சிச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இன்றைக்கெலாம் யூடியூப்லேயும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் ஒரு ஆடு வருது, ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அதாவது 50,000 முதலீட்டில் இந்த மாதிரி சார்ஜ் ஸ்டேஷன் வச்சுக்கலாம், அப்போ இல்லாட்டி 50,000 முதலீட்டில் வந்து நீங்கள் பேட்டரி ஸ்வைப்பிங் டிவைஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டையுமே வந்து 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இடத்துக்குள்ளே கொடுக்குற ஒரே கம்பெனி இதுவாக தான் இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். அது மட்டும் கிடையாது, A to Z எல்லா பேட்டரியுமே இவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இவங்க வந்து அட்வான்ஸ்டாக என்ன போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுவரையுமே E-Rickshaw, E-Cycle, E-Scooter, E-Bike, E-Car இதுக்கு எல்லாமே சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி தான் இவங்க செட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்னொரு ஹெவியான வெஹிக்கிள்ஸ்க்கு எல்லாமே அவங்க செட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு, அதாவது ஹெவியான வெஹிக்கிள்ஸ்க்கு தேவையான சார்ஜிங் ஸ்டேஷனு, பேட்டரி ஸ்வைப்பிங் டிவைஸ் இதெல்லாமே அவங்க பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றக்காக அந்த ரேஞ்சுக்கு இவங்க இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவரை இந்த மார்க்கெட் வந்து ஏன் டல்லாக இருந்துச்சு, அதாவது இப்போதைக்கு வந்து இந்த மார்க்கெட்டை பற்றி நீங்கள் யோசிப்பீங்க. இந்த மார்க்கெட் வந்து இன்னும் எல்லாமே பெட்ரோல் டீசலில் தானே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்கூட்ரு பைக்கு வேணால் எல்லோரும் மாறி இருக்காங்க, ஆனால் காரு ஹெவி வெஹிக்கிள்ஸ்க்கு எல்லாமே இது வந்து மாறலை அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரையும் இந்தியாவுக்குள்ளே இருக்கிற கம்பெனிகள், அதாவது பெரிய பெரிய கம்பெனி டாட்டா, ஹோண்டா, ஹூண்டாய் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனி எல்லாமே என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் வெஹிக்கிள்ஸும் டீசல் வெஹிக்கிள்ஸ் தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மொத்தமாகவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க பெரிய ஃபேக்ட்ரி. ஸோ அதெல்லாம் நிறுத்தணும்னா ரொம்ப டைம் ஆகும்ல, அதெல்லாமே இப்போ நிறுத்திட்டாங்க. ஆல்ரெடி அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சுருக்கிறத சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து அவங்க ப்ரொடக்ஷன் எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பேட்டரியில் இயங்கக்கூடிய இன்ஜின்ஸ் தான் அவங்க செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஹோண்டா கம்பெனி, டிவிஎஸ் கம்பெனி, டாட்டா கம்பெனி, ஓலா கம்பெனி இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா A to Z நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணலாம் அப்படின்றத ஹெவியாகவே அவங்களே அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டையும் வாங்கிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த 4 கம்பெனியுமே, அதாவது டிவிஎஸ், ஹோண்டா, டாட்டா, ஓலா இந்த நிறுவனங்கள் எல்லாமே, இந்த 4 நிறுவனங்களுமே இதில் வந்து ஒரு ஃபோர்ஸாக இறங்கிட்டாங்க. மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இனி வரும் காலங்களில் நீங்கள் தாராளமாக இதை எடுத்து பண்ணலாம், உங்களுக்கு வந்து டிலே ஆகாது. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போயே பார்த்தீங்கன்னா 30% பேர் வந்து இந்த E-பைக்குக்கும் E-ஸ்கூட்டருக்கும் வந்து அவங்க சேஞ்ச் ஆகிட்டாங்க. இனி வர்றவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அப்டேட்டாக மாறிக்கிட்டே வர்றாங்க. ஸோ இந்த 4 பெரிய கம்பெனியுமே அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க, எல்லா வெளியிலும் இறங்கிட்டாங்க. ஸோ சில கம்பெனிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில பிராண்டடவே லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஹோண்டாய் கம்பெனியும் சரி, டாட்டா கம்பெனியும் சரி லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மட்டும் இல்லாமல் இந்த கரண்ட்டுக்கு பதிலாக நாங்கள் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போகிறோம் அப்படின்ற ஜப்பான் மாதிரி இங்கே இருக்கிற ஹோண்டாய் கம்பெனி இறங்கிருச்சு, ஆட்லெல்லாம் விட்டுட்டுருக்குறாங்க, அது சேல்ஸுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த 2 கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா டாடா கம்பெனி, ஹோண்டாய் கம்பெனி வந்து எலக்ட்ரிக் கார்களை லான்ச் பண்ணிட்டாங்க, சேல்ஸுக்கு வந்துருச்சு. இந்த உள்நாட்டை பொறுத்தளவு ஒரு பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகணும் அப்படின்னா உள்நாட்டு நிறுவனங்கள் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் ஒரு மாற்றம் ஏற்படுமே தவிர உள்நாட்டு நிறுவனங்கள் இதுவரையும் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தலை. ஆனால் மாற்றத்தை ஏற்படுத்தி 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அவங்க வந்து ஃபுல்லாக இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மார்க்கெட் வந்து டல்லாக இருக்குமோ, நம்ம வந்து இதை வந்து பண்ணி வச்சுட்டு நம்ம வருஷக்கணக்கில் காத்துட்ருக்கலாமா, இந்த மாதிரி நம்ம செலவு பண்ணிவிட்டு சும்மா உட்காந்துருக்க முடியாது அப்படின்னு நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் நீங்கள் எடுத்து பண்ணுங்கள். இந்த கம்பெனி ட்ரோன் பவர்ன்ற கம்பெனி வந்து ரொம்ப
ப்ராஃபிட்டபுளான கம்பெனி. அடுத்தடுத்து அப்டேட் வரும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பணம் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூட்டர்லேருந்து ரிக்ஷா, பைக்கு, காரு இதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே டிவைஸில் கொடுத்துறாங்க. A to Z எல்லா பேட்டரியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஷன்லேயே நம்ம பவர் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்டேஷன்லேயே நம்ம பேட்டரியை மாற்றிட்டு போயிடலாம். அடுத்து வர அப்கமிங் அப்கமிங் டிவைஸ்க்கும் நாங்கள் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் வாங்க மாட்டோம் அப்படின்றத ப்ராமிஸ் பண்ணி நம்மக்கிட்ட அக்ரிமெண்ட் பண்ணி இவங்க வந்து அமௌண்ட் வாங்கிக்கிறாங்க. ஸோ இடமும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி, ஒரு ஸ்டாண்டர்டான இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இங்கே பெட்ரோல் ஸ்டேஷன் வைக்கணும்னு பார்த்திங்கன்னா 2 கோடி ரூபா கண்டிப்பாக A to Z எல்லாத்துக்குமே செலவாயிருது. ஸோ இங்கே வந்து அந்த மாதிரிலாம் செலவாகிறதில்ல. 2 லட்சத்தில் 5 லட்சம் மட்டும்தான். இந்த கம்பெனி நீங்கள் எடுத்து பாருங்கள். ஸோ இந்த கம்பெனி நான் எப்படி சூஸ் பண்ணேன்னா, நார்மலாக ஆன்லைனில் இருக்கிற ரெக்யூர்மெண்ட்லாம் பார்க்கல. ஸோ டாப் 500 இருக்கிற ஒரு கம்பெனி சூஸ் பண்ணேன். சூஸ் பண்ணதில் அதை வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டாக நான் பிரித்ததில் அவங்களோட டேரெக்டாக வெப்சைட்டுக்கே போய் அவங்களோட கேரியர் என்ன, அவங்களோட பேலன்ஸ் ஷீட் என்ன, அவங்களோட அபவுட் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் அந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ இனி வரும் வீடியோங்களும் நான் அதே மாதிரி தான் போட்டுட்ருப்பேன். இதுக்கு முன்னாடி வந்தது இது மாதிரி தான் நான் போட்டுட்ருக்கிறேன். ஆதாரம் இல்லாமல் நான் எந்த விஷயத்தையும் இந்த வீடியோவில் நான் போகிறதில்ல. அந்த இரு கம்பெனிகள் என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா, அந்த இந்தியாவின் இரு கரங்கள் அப்படின்றது என்னென்னு பார்த்திங்கன்னா அதானி பவரும் ரிலையன்ஸ் பவரும் தான். ஸோ இவங்க தான் போட்டி போட்டுட்ருக்குறாங்க. இவங்க தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கிற ஜாம்பவான். அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசாங்கத்தோட இரு கரங்கள் அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நீங்கள் கொடுக்குற கமெண்ட்டும் சப்ஸ்கிரைப்பும் தான் எனக்கு மேலும் மேலும் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு என்னோடய நன்றிகள், பல வாழ்த்துக்கள். இந்த பிஸ்னஸ் எடுத்து செய்யுங்க.